Hi friends, welcome to Sindhu Woman Kitchen. என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸும் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஸோ வாங்க, இன்றைக்கி நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன்னா, இது ஒரு லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியில் கிட்ஸ்க்கான ஒரு ரெசிபி செஞ்சுருக்கேன். அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிற போகிறேன். இது நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, இது லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியில் நம்ம நூடுல்ஸ் மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு கிட்ஸ்க்கு நீங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை ஸ்நாக்ஸாவோ நீங்கள் செஞ்சு தரலாம். நம்ம ஒரு அர்ஜென்ட்டான ஒரு மார்னிங் டைமில் லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு நான் ஒரு 3 சப்பாத்தி யூஸ் பண்ணியிருக்கேன், மீடியம் சைஸ் சப்பாத்திஸ். இப்போ நான் கடாயில் எண்ணெய் வச்சு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி இது உள்ள சேர்த்துருக்கேன். அது நம்ம நல்லா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி வதக்கிக்கிட்டால் போதும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இதோட நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேப்சிகம், அப்புறம் தக்காளி நான் பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். அது நல்லாயிருக்கும், ஏன்னா நம்ம கட் பண்ணுறதுக்கு இதே மாதிரி நீளமாக கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நாட்டு தக்காளியை விட. ஸோ இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு கொஞ்சம் புளிப்பு, ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ அதுக்காக நான் யூஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் உங்களுக்கு கிட்ட கேரட் இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கேப்சிகம் அந்த மாதிரி ஐட்டம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் இந்த பிக்கி ஈட்டர் மாதிரி இருக்க குழந்தைங்க இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை இது உள்ள சேர்க்கும்போது அதை விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா வெஜிடபிள்ஸுமே கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் இருக்கணும், எதுவுமே சாஃப்டாக, அதாவது வெந்துடக்கூடாது. ஸோ கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் எப்போவுமே கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே செய்யுங்க. ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வதக்குனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ நான் கேப்சிகம் ஆட் பண்ணியிருந்தேன். கேப்சிகமும் நான் நீல வாக்கில் கட் பண்ணி அதை ஆட் பண்ணியிருந்தேன். இதையும் 2 நிமிஷம் வதக்கிட்டால் போதும். உங்கள்கிட்ட கலர் கேப்சிகம் இருந்துச்சுன்னா அதை சேர்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது அதெல்லாம் போடணுன்னுலாம் அவசியம் இல்லை, ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோன்றதுனால பயங்கர சிம்பிளாக தான் இருக்கும் இந்த ரெசிபி. எல்லாமே நம்ம சப்பாத்தி நூடுல்ஸ் சைஸில் தான் கட் பண்ண போகிறோம், அதனால நான் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம அப்படி போடணும். நான் இப்போ நார்மலான சாம்பார் பொடி போட்டிருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீ போட்டுக்கோங்க. இதோட நீங்கள் இந்த சிக்கன் மசாலா அது மாதிரி எதனா இருந்தால் கூட அதை இல்லை சன்னா மசாலா அந்த மாதிரி எதனா கூட ஆட் பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து உப்பையும் நான் இதில் சேர்த்துட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம அந்த க்ரன்ச்சி இப்போது நல்லா ரீட்டைன் இருக்குது. நான் இப்போது அந்த சப்பாத்தியை கட் பண்ணி இதில் சேர்க்க போகிறேன். இது ஒரு மீடியமான ஒரு 3 சப்பாத்தி எடுத்திருக்கேன். ஸோ நைட்டு செஞ்ச சப்பாத்தி தான் இது. இதை நான் சிசரில் மடிச்சுட்டு நான் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இது ரொம்ப ஈஸி தான். நான் அட் அ டைம் 3 சப்பாத்தி வச்சு நீளமாக கட் பண்ணிட்டேன். இது ஒரு பெரிய டாஸ்க் இல்லை. ஸோ இதெல்லாம் சேர்த்துட போகிறோம். அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற போகிறோம். ரொம்ப மைல்டான ஒரு ஸ்பைஸ் லெவல் தான் இதில் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது இந்த நூடுல்ஸ் மாதிரி நீட்டமாக இருக்கிறதுனால அவங்க ரொம்ப அதுவும் இல்லாமல் இது கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம பாக்ஸ்க்கு செய்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம நைட் செய்யும் போதே 2 சப்பாத்தி எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம ஸ்நாக்ஸ் கொடுத்து விடலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும் அது டேஸ்ட்டு. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் குழந்தைங்களுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட சேர்த்து நீங்கள் க்ரீன் பச்சை பட்டாணி இருக்குது இல்லையா, ஃப்ரோசன், அந்த மாதிரி பச்சை பட்டாணியும் இதில் சேர்க்கலாம். என்னோடய பையனுக்கும் பச்சை பட்டாணி ரொம்ப பிடிக்கும். பட் என்கிட்ட இல்லை ஸ்டாக், அதனால் நான் சேர்க்கலை. ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு மொத்தமே 5 மினிட்ஸ் தான் ஆச்சு. காய் கட் பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ், அப்புறம் செய்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணுறேன். பாய்.